சுவாமி தரிசனம் செய்த பிரதமர் மோடி. தமது கையாலேயே கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு. விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தொடரும் போராட்டம். பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழப்பு. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் வரும் 17ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியல் பெற்றுக் கொள்ளலாம். அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பாஜக தோல்வி பயத்தால் கலவரம் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள். ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரில் 2வது நாளாக பொங்கி ஓடும் நுரை. கடும் துர்நாற்றத்துடன் வரும் தண்ணீரால் சுகாதார பாதிப்பு ஏற்படக்கூடும் என விவசாயிகள் கவலை. மதுராந்தகம் அருகே ஆட்டுக்கொட்டகையில் மின்சாரம் பாய்ந்து 26 செம்மறி ஆடுகள் உயிரிழப்பு. ஆட்டுக்கொட்டகையில் சுற்றியிருந்த கம்பிவேலியில் விழுந்ததால் ஏற்பட்ட விபரீதம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.